இயக்குனர் சிகரம், கலைமாமணி, பத்மஸ்ரீ போன்ற சிறப்பு மிகு விருதுகளை பெற்ற எங்களுடைய கே. பாலச்சந்திரன் அவர்களுக்கு இன்று உழைப்பால் உயர்ந்த மாமேதை என்ற உயர்ந்த விருதை ராஜ் டிவியும் மத்திய சென்னை ரோட்டரி கிளப்பும் சேர்ந்து உரிய நேரத்தில் உரியவருக்கு உரிய சமயத்தில் உயரிய விழா எடுத்து நடத்துகிறார்கள். அவர்களுக்கு ராஜ் டிவிக்கும் மத்திய ரோட்டரி சங்கத்திற்கும் திரை உலகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உங்களுடைய கைதட்டல் மூலமாக இந்த ஸ்பான்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்திரனால் ஒளிபெற்ற நட்சத்திரங்கள் 61 பேர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் சூப்பர் ஆக்டர் கமலஹாசனையும் சேர்த்து கவிதாலயா நிறுவனத்தை அவர் துவக்கிய போது நெற்றிக்கண் படத்தை சூப்பர் ஸ்டார் அவர்களை வைத்து இயக்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தார்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சார் சொன்னது என்ன தெரியுமா? முத்துராமா, ரஜினிக்கு ஸ்டைல் தான் வரும், இப்படி முடிய தூக்கி விடுவாரு, சிகரெட்டு தூக்கி போடுவாரு, கண்ணாடியம் மாட்டுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். அவரை சிறந்த நடிகர்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் நெற்றிக்கண் படம் எடுக்கிறேன், அதை நிரூபிச்சு காட்டுன்னு சொன்னாரு. அந்த ரஜினிகாந்த் அவர்கள் நெற்றிக்கண் படத்தில் அப்பாவும் மகனுமா நடிச்சு அந்த பெயரை வாங்கி கொடுத்தார்கள் என்பதை இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரா, அந்த படம் பண்றதுக்கு நான் பயந்தேன். ரஜினிகிட்டே சொன்னேன், ரஜினி எப்படி இருக்குமோ எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய 100வது படம் கவிதாலயாவில் எடுக்கணும் அப்படின்னு பாலச்சந்திர சார்ட்ட போய் சொன்னாரு. நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன், கவிதாலயாவில் நான் ஸ்ரீ ராகவேந்திரா நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாலச்சந்திர சாரை பத்தி தெரியல, வெட்டு 1 துண்டு 2. என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன முத்துராமன்? இல்ல சார், அது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னேன். ஒன்னும் பயப்படாத, நாம ரஜினியினுடைய சென்டிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும். அவன் ராகவேந்திரா கவிதாலயாவில் நடிக்கணும்னு சொல்றது நமக்கு கிடைச்சிருக்கிற பெருமை. ஆகவே ராகவேந்திரா நடிக்கிற படத்தை நீ இயக்குன்னு சொல்லி அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. நாங்க மந்திராலயம் போய் விரதம் இருந்து அந்த ஸ்ரீ ராகவேந்திரா படத்தை எடுத்தோம். ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திராகவே வாழ்ந்தார்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அப்ப பாலச்சந்தர் சார் சொன்னாரு, முத்துராமா, இந்த ராகவேந்திரா படத்துல லட்டலாமம் பார்க்காத, ராகவேந்திரா படம் கவிதாலயாவில் இருக்கிறது என்பதே நமக்கு பெருமை, எனக்கு பெருமை என்று பெருமையோடு சொன்னவர் பாலச்சந்தர் சார் என்பதை நான் இங்கே மாமன்றத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, பாலச்சந்தர் சார் அவர்களை இங்கே இயக்குனர் என்று சொன்னார்கள். அவர் இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த தயாரிப்பாளர். பாலச்சந்தர் சாருடைய தலைமையில் ஒரு திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். அவர் மூலமாக பல தொழில்நுட்ப கலைஞர்கள், பல நடிகர்கள் எல்லோரும் வந்தால்தான் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு புதிய வளர்ச்சி கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி முயற்சி திறவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்திவிடும் என்ற குரலை சொல்லி வாழ்க வளர்க என்று அவரை வாழ்த்துவதன் மூலம் நம்மை வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.